ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தாவே பிடிக்காது, ஒரு சில பேரை பார்க்க பிடிக்காது, ஒரு சிலர் பழகினதுக்கப்புறம் பிடிக்காது. அந்த மூணாவது கேட்டகரி தான் நம்ம விஜய் பார்வதிக்கும் கமருதிக்கும் நடந்த விஷயங்கள். என்னென்னா, அந்த ஜெயிலில் ஏதோ ஒரு சம்திங் பிரச்சனை ஆகிடுச்சு. மதியானம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுக்கிட்டாங்க, பாட்டிலாம் தூக்கி போட்டு ஒரு வெளியே ஆகிட்டாங்க. செம்ம பெரிய சண்டை. இப்போ அவரை வந்து கலாய்க்கணும், ஏன்னா அவரும் வந்து ஒரு மாதிரி கலாய்ச்சி விட்டாப்புல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த திண்ணையில் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கிழவிங்களை உட்காந்துட்ருக்கேன். ஆடே ராம இங்கே பாடுறேன், அடுத்த வீட்டு அந்த பக்கத்து வீட்டு போகிறேன்னு ஓட்டா போலக்குது, இவன் இந்த கோபால் கூட தானே ஓடனா அப்படி இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு திவாகரும் விஜய் பார்வதி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி திரும்பி பார்க்குறாங்க, சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்குள்ளே வந்துட்டு கமருதீன் கால் நீட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவர் மடியில் வந்துட்டு சபரி படுத்துட்ருக்கார். இப்போ இவங்களுக்கு காண்டாகுது. அது இன்னும் சூப்பர் டிலக்ஸில் வேலை செய்கிறதுக்கு தானே எங்களை இது பிபி ஹவுஸ் மேட்ஸை வந்து பண்ணுவீங்க, இப்போனா ஜாலியாக உட்காந்துட்ருக்காரு, எப்படி நீங்கள் அனுபவிச்சின்னு கேட்குறாங்க. அதுக்கு எஃப்ஜி என்ன சொல்கிறாரு, சூப்பர் டிலக்ஸ் சார்பாக அவர் நல்லா வேலை பண்ணார், அதனால் நாங்கள் சன்மானம் கொடுக்குறோம். சன்மானம் கொடுக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இல்லையே. அவர் சொல்கிறதும் கரெக்டு தான், ஏன்னா வேலை வாங்குறதா உங்கள் வேலைன்னு சொன்னாங்க. சன்மானம் கொடுக்கக்கூடாது சொல்லலை. அதனால் நாங்கள் சாப்பாடு கொடுப்போம், சன்மானம் கொடுப்போம், அங்கே உட்கார வைப்போம். வேணா அந்த ஜக்குன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த ஸ்விம்மிங் பண்ணுறது, அதை குளிக்கிறது, அதுலேயும் குளிக்க வைப்போம். உனக்கு என்ன, நீ வேணால் வந்து அடுத்த வாட்டி பண்ணு, நாங்கள் உன்னையும் வந்து இது பண்ணுறோம் அப்படி மாதிரி கலாய்க்கிறாரு. இவங்களுக்கு முடியல, திரும்ப எப்படியாவது கமருதீன் வெளியே எடுக்கணும். அங்கே கமருதீன் டென்ஷன் ஆகுது, இவளுக்கு என்னவா, நான் இப்போ இங்கே உட்காந்தா என்னன்னு. உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு சபரி வந்து தலையை அப்படியே ஹெட் மசாஜ் பண்ணு, நான் ஹெட் மசாஜ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவரு ஒரு வேலை. ஆனால் எது எப்படியோ கமருதீனை பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அன்புக்கு அங்கே இழுத்துட்டாங்க. இப்போ என்ன மேட்ரு ஆகுதுன்னா, அன்புக்கு அங்கே பேர் விரிவாகுது. நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், யாரெல்லாம் விஜய் பார்வதி கூட இருக்காங்களோ எல்லாரையும் வந்துட்டு கொக்கி போட்டு இழுக்கிறதே இந்த அன்பு கேங்க்கு நல்ல வேலையாக இருக்குது. நல்லா இழுத்து ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணி கடைசியில் வந்துட்டு ஈஸியாக வந்து அவுட் பண்ணி வெளியே தூக்கிடலான்றது அவங்களோட பிளான். ஆனாலும் திரும்ப விஜய் பார்வதி என்ன பண்ணாங்க, அந்த ரூல்ஸ் புக்கை எடுத்து பார்த்தாங்க, அதில் தெளிவாக போட்டிருக்கு வேலை வாங்குற உங்கள் வேலை, ஆனால் சன்மானம் கொடுக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஸோ அந்த ஓட்டையில் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இது வரைக்கும் கமருதீனும் விஜய் பார்வதியும் ஒன்றா இருக்கும்போது எல்லாரும் ரெண்டு பேரும் எதிர்த்தாங்க. சாட்டர்டே அந்த எபிசோட் டாஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா இவங்களை நிழல்னு சொல்லிட்டு கலாய்ச்சாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டைன்னு வந்தவொடனே கமருதீக்கு உள்ளே போட்டாங்க. நீ இங்கேயே மச்சான் நான் பார்த்து அப்படி இப்படின்னு சொல்லி பேசி கவுத்துட்டாங்க. இப்போ ரெண்டு பேரும் பிரித்த உடனே, அதாவது இவங்களுக்கு தேவையான உடனே ஒரு வெயிட்டான காய் அங்கேருந்து தூக்கலாம் அப்படின்னு அங்கே போயிட்டாரு, மாட்டிட்டாங்க. இப்போது விஜய் பார்வதியும் திவாகர் துண்டாக நிற்கிறாங்க. என்ன பாடுபட போகிறாங்கன்னு தெரியல. அதனால் என்ன ஒன்றா மைண்டுக்குள்ளே ஒரு சில பேர் வந்துட்டு சரி நம்ம தனியாக தான் இருக்கணும்னு தோணும், ஒரு சில பேருக்கு என்னத்தை பண்ணுறது, பெசமாவும் கூட ஜாயிண்ட் அடிச்சிருவான், 10ஓட 11 இருப்போன்னு சொல்லிட்டு போவாங்க. இதில் திவாகரும் விஜய் பார்வதி அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. ஏன்னா அந்த ரெண்டு கேரக்டருமே ஒரு விசித்திரமான ஒரு கேரக்டர். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் அந்த அன்புகான் உடையவே மாட்டுது, மற்றவங்க தான் வெளியே போகிறாங்க. இதை பற்றி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.